எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபியனாக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா, அதுக்கப்புறம் ஆகேஷ் அண்ணா. அண்ணா தான் எனக்கு ஃபஸ்ட்டு அபியண்ணா கிட்டே என்னோடய வீடியோஸ்லாம் அண்ணா கிட்ட தான் ஃபஸ்ட்டு அவர் தான் காமிச்சார். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கப்புறம் சசிகுமார் அங்கிள். அங்கிள் நீங்கள் தான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே, ரொம்ப பாசமாக இருந்தீங்க என் கூட. அது ரொம்ப சந்தோஷம். நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், உங்கள் கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். அதுக்கு நன்றி மேம். ஷான்ரோடன் அங்கிள், உங்கள் மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டு நான் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அதுக்கப்புறம் அவ்வளோதாண்ணா. நன்றிண்ணா. நன்றி. என்ன அவ்வளோதாண்ணா? அப்புறமேல மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? தேங்க்யூ கமலேஷ். ஸோ அடுத்ததாக ஒருத்தர் இன்வைட் பண்ணிடுறேன். திங்க் மியூசிக் உடைய வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சந்தோஷ் ப்ரோ. ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ரோ, ப்ளீஸ். ஸோ அடுத்ததா இவரை நம்ம எந்த படத்தில் எந்த கேரக்டரில் பார்த்தாலும் அவருடைய குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ்னாலையும் டைலாக் டெலிவரினாலையும் அந்த கேரக்டரும் அவர் நடிக்கிற பேருமே நம்ம மனசில் என்றைக்குமே பதிஞ்சிரும். ஸோ அப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் இன்ஸ்பெக்டர் ஆர் ராகவனா நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண பக்ஸ் சார் வந்திருக்காங்க. சார் ப்ளீஸ் வெல்கம் சார். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி இப்போ கேட்குதாண்ணா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்ஸ் டு நேச்சர். இந்த படம் பண்ணும் பொழுது அந்த பிளெஸ்ஸிங் இருந்துகிட்டே இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எங்கள் படத்தில் அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி. அண்ட் இந்த படத்தை அவ்வளோ அழகாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி. லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ஆர் ராகவன் நமக்கு எவ்வளோ என்டர்டெயின் பண்ணாரோ அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபாக நடித்த சௌந்தர்யா அவர்கள். ஸோ குறிப்பாக அந்த ஸ்மைல் பற்றி படம் முடிஞ்சு எல்லாருமே அவங்கள்ட்ட பேசின ஒரு விஷயம். ப்ளீஸ் பேச வாங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஓகே பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. பிகாஸ் எங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்காகவும் ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லாக எனக்கும் ஒரு கேரக்டராக அது மக்கள் மனசில் போய் நிற்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எங்கே போனாலும் சிரிப்பழகி பல்லழகின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ திங்க் இது என்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் 2-3 இடங்கள் நான் நடித்த படங்கள் சக்ஸஸ் ஆகும் பொழுதும் இந்த இடத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணதில்லை. ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்ஜாயிங் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். இது ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்து நிச்சயமாக என்னோட பொட்டென்ஷியல் கொடுத்து போவேன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே இருக்கிற நிறைய ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து நிறைய என்கரேஜ் பண்ணிங்க அண்ட் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ ஐம் சாரி, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யுவராஜ் அண்ட் மகேஷ் அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பிகாஸ் ஒருத்தர் அக்செப்ட் அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய காஸ்ட்டுக்கு நடுவில் மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக அப்படி போயிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் ஆஸ் அ ப்ரொடியூசர். பட் இல்லை, அவர் இவள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்ப ஐ எம் ஸ்டில் மோர் ஹாப்பி. அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம். பிகாஸ் கொஞ்சம் பயமாக இருந்தது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட நடிக்கிறப்போ. தே ரியலி டுக் கேர் ஆஃப் வெல். சம்டைம்ஸ் பதட்டப்படும் போது கூட அவங்க ரொம்ப கூலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேம் இஸ் த கூலஸ்ட் பர்சன் ஐ வுட் எவர் சே. எனக்கு இன்னொரு வாட்டி இவங்கள மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோன்னு தெரியாது. திஸ் சக்ஸஸ் அட் ப்ரெசென்ட் இட்ஸ் ட்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட்
தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஸோ இதில் சாங்ஸ் மூலியமாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமாகவும் சரி, படத்துடைய எமோஷனையும் அது சொல்ல வர கண்டென்ட்டையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதில் ஷான் அவர்களுடைய ஒர்க் ரொம்ப முக்கியமானது. ஸோ மெஜிஷியன் ஷான் ரோல்டன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போதான் நம்ம ப்ரெஸ் மீட்டும் போது பேசணும். எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் நம்ம ஜெனுவினாக ஆனஸ்டாக ஒரு ரசிக்கிற வகையில் பண்ணிட்டா மீடியா வந்து அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகாக ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது 3வது முறை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன், இப்போ அப்புறம் லவ்வருக்கு சொன்னேன், இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல தான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷனோட வந்தோம், நிறையா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதையும் தாண்டி மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு புன்னகையோடு இந்த படம் பார்த்துட்டு போகிறது. ஏன்னா வந்து முதல் நாள்லேயே எங்களால் அது உணர முடிஞ்சுது. 2வது நாள்லேயே வந்து ரொம்ப படத்தை பற்றி நிறைய பேசுனாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் இன்றியமையாது என்றைக்குமே. அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோடய அசிஸ்டன்ட் சபரி, எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹஸ் மெட் எவ்ரி மியூசிஷியன் வாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ். எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியரிட்டி தான், அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்ணுறோம். பட் சில படங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிரும். எல்லாரும் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவலில் வந்து அது கடைசியாக எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு லவ்வை வந்து கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராப்பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சதுக்கு. நான் இங்கே நின்று பேசுகிறேன், பட் அவங்க இங்கே இல்லை, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யுவராஜ் பிரதர், மகேஷ் பிரதர், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட அது அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயிச்ச போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு 3 மடங்கு இன்னைக்கு உணர முடியுது. வெளிநாடுகள்லையும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேர், ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ ஆகுமா அப்புறம் ஆகுமான்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. எல்லாம் படம் சூப்பராக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும்தான் காதில் கேட்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர். அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற இந்த மரத்தில் ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்காக முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் நல்ல நிறையா இயக்குநர்களுக்கு, நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியாக அது மாறணும், ஒரு ஈகோ சிஸ்டமாக மாறணுன்றது கேட்டுக்கிறேன். பரத் அவர் பேசணுன்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது, மீது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுவார். பயங்கர ஒரு ரொம்ப கச்சிதமாக விஷயத்தை ரொம்ப அழகாக இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட், பயங்கர யூனிக். இப்போ பாருங்கள், ரிலீஸ் ஆக போகிற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டரு. இப்போ இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கடுத்த மாதம் எல்லாமே. ஆனால் தான் பரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து அவர் அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாற்றுறதுக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சச் அ டேலண்டட் எடிட்டர். இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியாக இருக்கணும்னு நான் ஆண்டா நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க நிறைய இப்போ நான் பாட்டிலலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அதிலலாம் நாங்கள் நல்லா தெரியறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து, அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, இந்த படத்தில் அவங்களோட ஒர்க் அப்படி இருந்தது. ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம்ஸும் அவ்வளோ நோட்டபுளாக இருந்தது. பார்க்குற ஆடியன்ஸ் முதற்கொண்டு பேசினாங்க. ஸோ நான் ஒரு உரிமையோட பேர் சொன்னால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றனால, நீங்கள் அப்படி வரீங்க, ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அண்ட் திங்க் மியூசிக் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சந்தோஷ்க்கு. ஏன்னா அவர் சொன்னார், முதல்ல அவர் என்னை சைன் பண்ணதுக்கெல்லாம் சொன்னார். ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறையா அந்த கடைசியாக அந்த மாஸ்டர் கொடுக்குற டைமில். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால வந்து நம்மளுக்கு நிறைய சௌகரியங்கள் கிடையாது. டக்குன்னு ஒரு 3 படம் எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸும் பெருசாக இருக்காது. எல்லாமே நானே பண்ணுவேன் அந்த டைமில். ஸோ அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து எந்த விதத்துலையும்
நம்ம பேர் நல்லா தெரியணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாடினது ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க சத்யம் தேட்டரில் போட்டாங்க. அப்படிதான் என்னோட முகமே முதல்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஸோ அதில் வந்து நான் சந்தோஷ்க்கு தான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட முகம் வந்து ஒரு 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய டீம் இருக்குது. திங்க் மியூசிக் இப்போ ஒரு படம் வந்தால் ஒரு ஆடியோ லேபிளுக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்குது இதில் அப்படின்றது வந்து இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்க் மியூசிக் இந்த படத்துக்கு சைன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய அவென்யூஸ் ஓப்பன் அப் ஆச்சு. அது அவ்வளோ பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது ஒரு படத்துக்கு. ஸோ திங்க் மியூசிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய மறுதுருவம் அழகுருவம் மிஸ்டர் மோகன்ராஜன், அவர் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. பாருங்க, அவர் வெள்ளை, நான் கருப்பு, 2 போல்ஸ். ஸோ இதே போல் நம்ம 2 போல்ஸாக இருந்து எப்பவும் போல் நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர். எனக்கு பாட்டு பண்ணணும்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். பாட்டே வராது, என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியாது, உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்டர்வியூ காலையில் போகும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி தங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ. இப்போ அனுராக் கஷ்யப் சொன்னாராம் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி அதே மொழிகள் இல்லாமல் ரொம்ப இப்போ சவுத் மியூசிக்கில் ரொம்ப இங்கிலீஷோடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதான் கேட்டார் இன்டர்வியூவர். நான் சொன்னேன், ஆக்சுவலாக அவர் மோகன்ராஜன் பாட்டில் இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் தங்கிலீஷ்லையும் எழுதுவார், நம்ம அழகான தமிழ்லையும் எழுதுவார். ஸோ கண்டிப்பாக அதுக்கான விதையை நீங்கள் போடுறீங்க தலைவா. நீங்கள் இப்பவும் போல் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பல வெற்றிகளை நம்ம சேர்ந்து தொடரணும்னு நினைக்கிறேன். அபி, என்ன சொல்கிறது அபியை பற்றி, இனிமேல் பிடிக்கவே முடியாது அபியை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட்டு படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறது, அதுவும் இந்த வயசில் வந்து எக்ஸப்ஷனல் அபி, நீ ஜெயிச்சிட்ட. ஸோ எனிவே மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஸோ இன்னும் மேலே மேலே வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன். அந்த கேரக்டரோடைய வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோலில் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எனக்கு நான் ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த என்ன சொல்ல, ஆல்ரெடி கணத்தில் முத்தமிட்டாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்னைக்கு கூட பேசணும் ஃபோனில். திரும்ப அந்த பொண்ணு கிடச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் திட்ட ஆரம்பிச்சிடும், அவனுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணால் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்தில் இருக்குன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி. ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து உங்களுக்கு மியூசிக் போடுறதுனா ஐ ஹவ் நெவர் தாட் தட் ஐ வில் மேக் மியூசிக் ஃபார் யூ. ஐ கன்சிடர் இட் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சசி சார், நீங்கள் இப்போ ஒரு அண்ணன் ஆயிட்டீங்க. ஸோ அதனால் நான் என்னோட அண்ணனை பற்றி ரொம்ப பெருமையாக பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும் போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்த நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம், அப்பா அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் அது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலாக சினிமாவில் ஜெயிக்கிறது கூட ஓகே, உங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார், அப்புறம் காணும்பாங்க. சினிமாவில் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியட்ல இருந்திருக்காங்க, சில பீரியட்ல இல்லை, திடீர்னு ஒரே வருஷத்தில் காணாமல் போயிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் போதும், குணம். நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்பொழுது. அவரோட சின்ன அக்கறையில் இப்போ சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மற்றவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்மளை வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார். அதனால தான் அந்த கேரக்டர் நின்னுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில் பேசுகிற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒன்று பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்லை பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு. ஆனால் அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்று நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நான் முதல்ல ஏதாவது பண்ணால் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த மேலே தான் நிற்கிறோம். வெற்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் அவர் பக்ஸ் ஐயா, நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோவில் டப்பிங்க்கு வருவார். ஏதோ டாபிக்ஸ்லாம் பேசுவோம், ஆனால் ஒர்க்கு பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவரோட பயங்கர ஃபேன் நான். எல்லா படத்துலையுமே நான் ரொம்ப ரசித்து அவரோட ஒர்க்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ
ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் இருந்ததுக்கு. உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக்லாம் போட்டிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சந்தோஷம். அண்டு அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீக்வன்ஸில். ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் மியூசிக் பண்ணுறது பயங்கர என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல யோகி பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பொதுவாக வந்து மியூசிக் முடியும் போது நம்மளுக்கு படம் சேச்சுரேட் ஆகிடும். ஆனால் இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தேட்டரில் ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வரும்பொழுது அப்படியே மாமா மின்னல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப அரங்கமே அதிருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த குட்டி ஆட்டம் பாம் கமலேஷ் ரொம்ப ரொம்ப பெரியலாம் வருவான். அந்த பையன் அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான், ஆனால் ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான். எல்லாம் அவனுக்கு புரியுது, ஆனால் அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்ணுறான். ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். நான் ஐ திங்க் காட் வில் பிளெஸ் ஹிம் வித் கிரேட் திங்ஸ் இன் லைஃப். அண்ட் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் இனிமேல் வரும். $1 மில்லியன்லேருந்து எம்ஆர்பிலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும். என்னோட கருத்து என்னென்னா, இப்போ கதை இருக்கிற படம்னா சின்ன படம், கதையே இல்லாமல் கேளிக்கையாக மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி சின்ன கதைகள் பெரிய கதைகளாக மாறி பெரிய கதைகள் பெரிய படங்களாக மாறணும். அது மூலமாக எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமாக இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டமை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த $1 மில்லியன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் இதே மாதிரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எங்களுடைய முழு என்ன சொல்கிறது உண்மைத்தன்மையோட நம்ம எல்லா படைப்பையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.